நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிப்போன தொழில்நுட்ப வளர்ச்சி. நொடிக்கு நொடி நமக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய இந்த ஏஐ இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஏஐ தாகத்தை தணிக்க நமது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பயன்படுத்தப்படுகிறது. நாள்தோறும் சில லட்சம் லிட்டர் உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது மனிதர்களைப் போலவே சிந்திக்கும், கற்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை எந்திரங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். மனித சிந்தனைகளை விட பன்மடங்கு வேகத்தில் அசுர வளர்ச்சி பெற்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்தில் இன்று பல துறைகளில் ஏஐ கோலுச்சுகிறது. ஒரு உதவியாளர் என்ற போர்வையில தான் மனிதனுக்கு ஏஐ அறிமுகமாகிறது. ஆனா இப்ப ஏஐ இல்லாம மனிதனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். உலக அளவுல சுமார் 150 கோடி முதல் 200 கோடி மக்கள் ஏதேனும் ஒரு வகையில இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. தினமும் சுமார் 25 கோடி முதல் 30 கோடி பேர் வேலைக்காகவோ அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ ஏஐ கருவிகளை நாடுகிறார்கள். ஏஐ பயன்படுத்தும் நாடுகளை பார்க்கும்போது ஐக்கிய அரபு அமீரகம் 64% பயன்படுத்துகிறது. அதற்கடுத்தபடியாக சிங்கப்பூர் 61%, நார்வே 46.4%, அமெரிக்கா 28.3%, இந்தியா 11 முதல் 15% என்ற அளவில் பயன்படுத்திட்டு இருக்கு. ஒரு ஏஐ தொழில்நுட்பம் செயல்படணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய தரவு மையம் தேவைப்படுது. அதாவது ஏஐ டேட்டா சென்டர் தேவைப்படுது. இந்த தரவு மையம் தான் ஏஐ என்ற இந்த மிகப்பெரிய மாயாஜாலத்தையே இயக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த தரவு மையங்களில் ஆயிரக்கணக்கான சர்வர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இவை வெளிப்படுத்தக்கூடிய அதீத வெப்பத்தை குறைக்க, அதாவது இந்த சர்வர்கள் ஒன்றும் அதீத வெப்பத்தை வெளிப்படுத்தும். அதனை குறைப்பதற்காக கூலிங் டவர் பயன்படுத்தப்படுது. இந்த கூலிங் டவர் தூய நீரால் மட்டுமே இயங்குகிறது. அதாவது உப்பு தண்ணியிலையோ இல்லை தரமற்ற நீர்லேயோ இந்த கூலிங் டவர் இயங்கல. இந்த கூலிங் டவர் இயங்கணும் அப்படின்னா அதற்கு தூய நீர் வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த சர்வர்கள் இயங்குவதற்கும் தேவையான மின்சாரத்தை உருவாக்கவும் நீரின் பயன்பாடு அவசியமாக தேவைப்படுது. அதாவது இது மட்டும் இல்லாமல் இந்த சர்வர்கள் இயங்குவதற்கும் தேவையான மின்சாரத்தை இந்த நன்னீர்லேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அந்த வகையில் தினமும் பூமியின் விலைமதிப்பற்ற வளமாக நம்ம பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு வருகிறது. சரி, இன்னும் எளிமையாக நமக்கு புரியணும் அப்படின்னா சாட்ஜிபிடி என்று கூறப்படும் இந்த ஏஐயால் ஒரு எளிய உரையாடலை ஒரு நபர் மேற்கொள்ளும் போது சுமார் 10 முதல் 50 கேள்விகளுக்கு 500 மில்லி லிட்டர், அதாவது அரை லிட்டர் நீர் செலவாகிறது. கூகுள் நிறுவனம் தன்னுடைய தரவு மையங்களை, அதாவது டேட்டா சென்டரை குளிர்விக்க சுமார் 21.2 பில்லியன் லிட்டர் நீரை பயன்படுத்தி இருக்கு. மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களின் தரவு மையங்கள் அயோவா, அரிசோனா போன்ற மாகாணங்களில் உள்ளன. இங்கு நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக சரிவதற்கு ஏஐ வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. 2027ஆம் ஆண்டுக்கு உலகளாவிய ஏஐ பயன்பாட்டுக்கு தரவு மையங்களை குளிர்விப்பதற்காகவும் அதற்கான மின்சாரத்தை தயாரிக்கவும் கிட்டத்தட்ட 400.2 கோடி முதல் 600.6 கோடி கனமீட்டர் நீர் தேவைப்படும் அப்படின்னு ஆய்வாளர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. இது மொத்த பிரிட்டன் நாட்டினுடைய பயன்பாட்டில் பாதி அளவு அப்படின்னு சொல்லப்படுது. நியூசிலாந்து நாட்டின் மொத்த ஆண்டு நீர் பயன்பாட்டுக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஏஐ நமக்கு பல துறைகளில் உதவிகரமான ஒரு தொழில்நுட்பமாக அமைந்தாலும், நம்ம அறிவை விரிவுபடுத்தினாலும், அவன் தாகத்தை தணிக்க நமது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் தான் முழுமையாக கொடுக்கப்படுது. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இயற்கையை அழித்து உருவாகுவதாக இருந்தால் அந்த வளர்ச்சி மனித இனத்திற்கு ஒருபோதும் வரமாக அமையாது. மாறாக அது பேரழிவின் தொடக்கமாகவே அமையும். அப்படி ஒரு தொடக்கமாகத்தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அதை முறைப்படுத்தலாம்.
குறிப்பாக இந்த ஏஐ டேட்டா சென்டர் நன்னீரான நிலத்தடி நீரில் தான் இயங்குகிறது அப்படின்றத மாற்றி மறுசுழற்சி நீர்லையும் பசுமை தொழில்நுட்பங்களையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இல்லை அப்படின்னா வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம நீரையே புகைப்படங்களில் காட்டக்கூடிய ஒரு சூழல் தான் நமக்கு ஏற்படும்.